திருப்பூரில் தீவிரவாதி நுழைந்த பிறகு தமிழகம் அமைதி பூங்காவாக எப்படி திகழும் என்று தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை தலைமையில் சென்னையில் உள்ள கமலாலயத்தில் சனிக்கிழமை நடந்தது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்ளாட்சித் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் பங்கு குறித்து மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் விரிவாக பேசப்பட்டதாக கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையில் இருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் துறையினருக்கு முதல்வர் தகுந்த ஆலோசனை வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். திருப்பூரில் தீவிரவாதி நுழைந்த பிறகு தமிழகம் அமைதி பூங்காவாக எப்படி திகழும் என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் டாஸ்மாக் கடைகளினால் பல குற்றங்கள் நடப்பதாகவும் பிரச்சினைக்கு உரிய டாஸ்மாக் கடைகளை உடனே அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழிசை வலியுறுத்தினார். தமிழகத்தை பொறுத்தமட்டில் இன்று சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையை அடைந்திருக்கிறது என்பது மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய துறையை சார்ந்தவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை முதலமைச்சர் தனி கவனம் செலுத்த வேண்டும். உதாரணத்திற்கு திருப்பூரில் தீவிரவாதிகள் நுழைந்து விட்டார்கள் என்றால் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்க முடியுமா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து செயலாற்ற வேண்டும்.